ஐயோ ஜாக்லின் குண்டூஸ், உன்னை யார் ஓட சொன்னது? இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. பிக் பாஸ் டே 102. நம்ம பிக் பாஸோட மாய வழியில் ஒரு ஆடு வெட்டப்படுது அப்படின்னா ஜாக்லின் தான். இந்த கேஷ் பிரைஸ் பெட்டி ரேஸ் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஜாக்லின் டைம் அவுட் ஆனது, எலிமினேஷன் ஆகிட்டாங்க. நம்ம வாய் சும்மா இருக்க மாதிரி பசங்க மட்டும் தான் ஓடிட்டு இருக்காங்க, பொண்ணுங்க ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தது. அது பிக் பாஸ்க்கு அதுக்கு எப்படி விழுந்தாலும் தெரியல. பொண்ணுங்களுக்கு ஓரக்கும் டைம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பவித்ராலாம் போயிட்டு பணப்பட்டி எடுத்துகிட்டு வந்துருச்சு. சௌந்தர்யாலாம் போயிட்டு அது முகத்தில் உசிர் பயம் தெரியுது, முடிஞ்சால் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், இருந்தாலும் பயத்தில் ஓடி வந்துருச்சு. ஜாக்லின்லாம் அதுக்கும் அந்த பயம் இருந்துச்சு, இருந்தாலும் ஜாக்லின்லாம் கிட்ட போய் பெட்டி எடுத்துகிட்டு வெறும் 2 செகண்டில் டைம் அவுட் ஆகிட்டாங்க. அதனால எலிமினேஷன் ஆயிடுச்சு. இந்த பிக் பாஸ் நம்மளோட கேமில் கிடையாது, டிவியோட கண்ட்ரோலில் ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஜாக்லின் போனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பெரிய மைண்ட் செட்டில் இருந்தேன்னா ஜாக்லின், முத்துக்குமரன், அப்புறம் வந்து சௌந்தர்யம் 3 பேருமே லாஸ்ட் ஃபைனலிஸ்ட் 3 பேரும் நிற்பாங்க நினச்சிட்டு இருந்தேன். எனக்குலாம் பக்குன்னு ஆகிப்போச்சு, முத்துக்குமரன் இது மாதிரி ஆயிடுவானோ அப்படின்ட்டு. சீரியஸாக எனக்கு முத்துக்குமரனில் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் போயிடுவானோன்ட்டு நான் ரொம்ப பயந்துருந்தேன். அவன் சேஃப். இதுக்கப்புறம் இந்த கேம் பாட்ஸை மூடி வச்சுக்கோங்கடா, பார்க்குற ஒவ்வொரு நாளும் வயிற்றில் பீதி கலக்குது.